மூன்றாவது இடத்துக்கு திமுகவை தள்ளி ஒரு மாபெரும் வெற்றியை இமாலய சாதனை புரட்சி தலைவர் பிடித்தார்கள். மோடி அவர்கள் இந்தியாவுக்கு பிறந்த நாள் ஒரு அதிமுக சார்பில் நீங்க என்ன ஜனவரி 22 RSS மற்றும் பிஜேபி பொலிட்டிக்கல் ஈவெண்டா மாத்திட்டாங்க, மோடி ஈவெண்டா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கூட்டணிக்கு சம்பந்தம் இல்லை. அதனால கூட்டணி பொறுத்தவரை அது கிடையாத ஒன்று, இப்போது இல்லை எப்போது இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய பொதுச் செயலாளர் பொறுத்தவரை தெளிவுபடுத்திருக்காரு. நான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். மாடு கூட்டுவாங்க, நான் அடக்கி காட்டுறேன்னா பேரு அரசியல்ல எத்தனை இது ஓடாத மாடுகள்லாம் இருக்கு, அதுக்கிட்ட நான் போறது இல்லை. அதெல்லாம் இலவு காத்த கிளி, அது நடக்காத விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தலைவருடைய ஆட்சி, அதன் எடப்பாடி தலைமையில மலரும். அவங்க எவ்வளோ ட்ரை பண்றாங்க வளர்றதுக்கு, அது அவங்க ஆசை. ரஜினிகாந்த் ஓப்பனா சொல்ல ஒரு விஷயம் இல்லையா? ஓப்பனா சொன்னாரா? ஓப்பனா சொல்ல. ஆனா அவர் இவர்கிட்ட சொன்னதா இவர் சொல்றாரு. யாரு? திரு குருமூர்த்தி துக்ளக் விழால சொல்றாரு. ரஜினிகாந்த் முதல்ல சொல்லிட்டோம், நான் சொல்றேன். அறையில நடந்தது எப்படி அம்பலத்துல சொல்ல முடியும்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு வளர்ச்சி அடைவதற்கும், அதே போன்று சட்டமன்றத்தில் மாபெரும் வெற்றியை பெற்று 72 புரட்சி தலைவர் அவர்கள் பிரிந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி திரு மு கருணாநிதியினுடைய பிடியிலிருந்து கழகத்தை நாம் பிடியிலிருந்து தமிழகத்தை மீட்டு ஒரு தமிழர்களுக்கு நல்வாழ்வு அளிக்க வேண்டும் என்ற வகையிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 பிரிந்து, அதன் அடிப்படையில் முதல் பாராளுமன்ற தேர்தல் திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளவோ அடக்குமுறைகள், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து அவ்வளவு அடக்குமுறைகள் ஏவி விட்டும் கூட கிட்டத்தட்ட 3வது இடத்துக்கு திமுகவை தள்ளி ஒரு மாபெரும் வெற்றியை இமாலய சாதனை புரட்சி தலைவர் பிடித்தார்கள். இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது திமுக என்னும் தீய சக்தியை தமிழகத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி, அந்த வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை ஏற்படுத்தி ஒரு முதலமைச்சராக ஏறக்குறைய மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் எல்லாம், உதாரணத்துக்கு எவ்வளவு திட்டங்கள் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட, குறிப்பாக இன்றைக்கும் உலக அளவில் ஒரு ஐநாவால் போற்றப்படுகின்ற திட்டமாக இருக்கின்ற ஒரு சத்துணவு திட்டம். அந்த சத்துணவு திட்டம் இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 80 லட்சம் குழந்தைகள் வயிறார உணவு உண்ணுகின்ற சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். மோடி அவர்கள் இந்தியாவுக்கு பிறந்த நாள் ஒரு அதிமுக சார்பில் நீங்க என்ன? இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்திய அளவில் போற்றப்படுகின்ற தலைவர்கள், உலக அளவிலே போற்றப்படுகின்ற தலைவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு வாழ்த்து சொல்வது என்பது ஒரு நல்ல விஷயம் தானே? இல்ல, நல்ல விஷயம் தானே வாழ்த்து சொல்றது. அவர் ஒரு மாபெரும் தலைவர். அவர் அந்த மாபெரும் தலைவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு எல்லா தலைவரும் வாழ்த்து சொல்றது என்பது சொல்றார். அதுக்கு கூட்டணிக்கு சம்பந்தம் இல்லை. அதனால கூட்டணி பொறுத்தவரை அது கிடையாத ஒன்று, இப்போது இல்லை எப்போது இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய பொதுச் செயலாளர் பொறுத்தவரை தெளிவுபடுத்திருக்காரு. அழைப்பு கொடுத்து பொதுச் செயலாளர்கிட்ட இதே கேள்வி கேட்டீங்க. அவர் என்ன சொன்னாரு? விருப்பப்படுறவங்க போகலாம். அதிமுகன்றது ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் கடந்த ஒரு இயக்கம். ஜனவரி 22 ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்டா மாத்திட்டாங்க. ஜனவரி 22 ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்டா, மோடி ஈவெண்டா மாத்திட்டாங்க ராகுல் காந்தி சொல்லியிருக்காங்க. ஜனவரி 22 RSS மற்றும் பிஜேபி ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்டா மாத்திட்டாங்க, மோடி ஈவெண்டா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இப்போ எந்த ஒரு நிகழ்வும் அது தேர்தல் சமயத்தில் அது சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, அது பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டா இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு? த பெஸ்ட் ஜட்ஜ் இஸ் தி ஓட்டர்ஸ். ஓட்டர் தான் பெஸ்ட் ஜட்ஜு. அவங்க தீர்மானிக்கிற விஷயம். அதனால் அவங்க தீர்மானிச்சுட்டு போட்டோம், அவங்க முடிவுக்கு விடுறேன். நான் இது அரசியல் ரீதியா இல்லை உண்மையில பக்தி ரீதியான்றத மக்கள் தீர்மானிச்சுக்கிட்டோம். ஜல்லிக்கட்டு இப்போ ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அது தமிழர் என்றாலே என்ன? 2 விஷயம், வீரமும் காதல். அந்த 2ம் தான் தமிழருடைய இது. ஏன்னா
அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீரம் இல்லாதவன் தமிழன் கிடையாது, காதல் இல்லாதவன் தமிழன் கிடையாது. ஏன்னா அந்த வகையில் வீரத்தின் சின்னம் அது ஜல்லிக்கட்டுன்றது. இப்போ கூட நீங்கள் வந்து காளை மாடு கூட்டுவாங்க, நான் அடக்கி காட்டுறேன்னா இல்லையா பேர், அரசியலில் எத்தனை வந்து இது ஓடாத மாடுகள்லாம் இருக்குது, அதுக்கிட்ட நான் போகிறது இல்லை. காளை மாடுகள் வந்தால் தான் நான் அடக்கிறது. நான் அதை வர சொல்லுங்க, நான் அடக்கிறேன். நான் அண்ணாமலையை தமிழ்நாடு முதலமைச்சரா ஆக்கணும்னு ரஜினிகாந்த் விருப்பப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ குருமூர்த்தி ஸ்பீச்சை கேட்டேன். நான் ஸ்பீச்சில் வந்து அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால், இப்போ இதுக்கு வந்து திரு ரஜினிகாந்த் சொல்லணும். ஸோ 4 அறையில் வந்து பேசுகிற விஷயம், திரு ரஜினிகாந்த் ஓப்பனாக வந்து சொல்ல ஒரு விஷயம் இல்லையா? ஓப்பனாக சொன்னாரா? ஓப்பனாக சொல்ல. ஆனால் அவர் இவர்கிட்ட சொன்னதா இவர் சொல்கிறார். யார்? திரு குருமூர்த்தி அது துக்ளக் விழாவில் சொல்கிறாரு. ஓகே, இதை வந்து தெளிவுபடுத்துறது யாரு? நான் சொன்னேன்னா சொல்லியான்னு சொல்லிட்டோம். ரஜினி சொல்லிட்டோம், நான் சொல்கிறேன். அப்புறம் ரஜினிகாந்த் முதல்ல சொல்லிட்டோம், நான் சொல்கிறேன். அறையில் நடந்தது எப்படி அம்பலத்தில் சொல்ல முடியும்? அறையில் நடந்தது அறையில் இருக்கு, அம்பலத்தில் வந்து சொல்லிட்டோம். அம்பலத்தில் வந்து சொல்றது நான் சொல்கிறேன். நான் அப்போ பதில் கொடுக்குறேன். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, அதெல்லாம் இலவு காத்த கிளி, அது நடக்காத விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தலைவருடைய ஆட்சி, அதன் எடப்பாடி தலைமையில மலரும். இதுதான் வந்து எழுதப்பட்ட விதி. ஏன்னா அப்படி இருக்கும்போது இது வந்து குருமூர்த்தி சொல்லிட்டாரு, ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு, இவரு சொல்லிட்டாருன்னு அப்படிலாம் நீங்க சொன்னா அதெல்லாம் நடக்காத விஷயம். அதெல்லாம் வேற என்னங்க, அவங்க எவ்வளோ ட்ரை பண்றாங்க வளர்றதுக்கு, அது அவங்க ஆசை. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்க கட்சி வந்து ரெட்டலை தான் பெரிய அளவுக்கு துளிர்த்து இன்னைக்கு வந்து ஒரு பசுமையா, என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசுமைன்னு சொன்னா அது ரெட்டலை தான். அதுகிட்ட எதுவுமே எடுபடாது. ஓகே, இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.